லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன சித்தப்பா, நாம அனுப்பின ஆளுங்க வேலையை முடிச்சிருப்பாங்களா? தீயான பயலுக சொன்ன வேலையை கண் மாதிரி முடிச்சிருவானுங்க. நாளை காலையில அந்த வீட்டு சாவுக்கு போறதுக்கு இப்பவே மாலைக்கெல்லாம் சொல்லி வச்சிட்டமா. நீ கவலைப்படாம இருமா. அந்த வீட்ல எல்லாரும் மயக்கத்துல தான் இருந்திருப்பாங்க. இவனுங்க போன வேகத்துக்கு இந்நேரத்துக்கு வேலையை முடிச்சிருக்கணுமே. ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? சீக்கிரம் உள்ள வந்து கதை சாத்து. வாங்கடா வாங்க. அம்மா ஐயோ. டேய் என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு உங்களுக்கு? பேய் 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 அது வந்துற போகுது. பேயா? என்னடா உளறீங்க? ஆமா, அந்த வீட்ல பேய் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க அங்க இருந்திருந்தா அந்த பேய் எங்களை அக்கா பிச்சு போட்டிருக்கோம். நாங்களே உசுர கையில புடிச்சு ஓடி வந்திருக்கோம்மா. தயவு செஞ்சு யாரும் கதவு திறந்துடாதீங்கம்மா. என்னடா விளையாடுறீங்களா? என்ன சித்தப்பா, பெரிய ரவுடிங்கன்னு சொன்னீங்க, பயந்து ஓடி வந்திருக்கானுங்க. ஏம்மா, எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கிற பலம் எங்ககிட்ட இருக்குமா. ஆனா அந்த பேய சமாளிக்க முடியலமா. அது எங்க இருக்கு, எப்படி அடிக்குதுன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியலமா. கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. இதப்பா, இதுக்கு மேல பேய் அது இதுன்னு உளறீங்க, நானே உங்களை கொன்னுட வேண்டாம். நாங்க சொல்றது உண்மைமா. அதோட முகத்தை கூட நாங்க பார்க்கலமா. சின்னதா ஒரு வெளிச்சம், திரும்பி பாக்குறதுக்குள்ள எங்க கைய காலெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிச்சுமா. நிறுத்துங்கடா. உங்க கூட வந்த என் பையன் எங்க? என்னடா முழிக்கிறீங்க? தடி மாடுங்களா? தர்ஷன் எங்கடா? ஐயோ, அது இங்கேயும் வந்துருச்சு. ஐயா ஐயா, கதவு திறந்துடாதீங்க ஐயா. தர்ஷன்! தர்ஷன்! ஏ தர்ஷன்! என்னடா ஆச்சு உனக்கு? யாரடா உன்னை இப்படி போட்டு அடிச்சது? பேய் அடிச்சிருச்சு. உன் ஆளுங்களா சொல்லிருப்பாங்களே. அவங்க சொன்ன அந்த பேய் நான் தான். ஏய் ஏய், என்ன மனசுல பெரிய வில்லாதி வில்லின்னு நினைப்பா?
நீ கண்ணை மூடுறதுக்குள்ள உன் கதைய நான் முடிச்சிருவேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதனால இதோட விடுறேன். என் பையன் மேலேயே நீ கைய வச்சிட்டல பொண்ணு. ம். ம். உன் பையனை உயிரோட கொண்டு வந்து விட்டுருக்கேனேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படு. அது எப்படி? வீட்ல இருக்க எல்லாருக்கும் மயக்க மருந்தை கொடுத்துட்டா ஈஸியா இடைஞ்சல் இல்லாம கதையை முடிச்சிடலாமா? பிளான் ரொம்ப கேவலமா இல்ல? நீ தலை கீழே நின்னு தண்ணி குடிச்சாலும் இந்த வித்யா இருக்கிற வரைக்கும் வேதாமா வீட்டு நாயை கூட உன்னால தொட முடியாது. ஏண்டி அப்படியா? எஸ். அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் ஆயிடுச்சுல்ல? இப்ப சொல்றேன்டி, நேரடியா உன்கிட்டயே சவால் விடுறேன். இந்த ஊரை விட்டு வேதா போறதுக்குள்ள அவ கதைய நான் முடிச்சு காட்டுறேன். பாக்கலாமா? பாக்கலாண்டி. அப்புறம் அடுத்த தடவை ஆள் அனுப்பும் போது கொஞ்சம் நான் அடிக்கிற அளவுக்கு தகுதியான ஆளா அனுப்பிவே. இந்த மாதிரி சொத்த பசங்களெல்லாம் அனுப்பாத. இவனுங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏய், போய் ஆஸ்பத்திரியில ஊசி போட்டுக்கோங்க. ஃபோர்க் ஸ்பூன்ல விஷம் தடவுன மாதிரி ஞாபகம் இருக்கு. பட்டுன்னு போயிட போறீங்க. ஐயோ, வரட்டா? இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் நம்மளால வேதா ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு வார்த்தை பேசுன சித்தப்பண்ண கூட பார்க்க மாட்டேன். கொன்னுடுவோம் உன்னை. போய வெளிய. பிரீத்தி, பிரீத்தி வெளிய வா. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என் மேல உனக்கு கோபம் இருந்தா அதை நேரடியா என்கிட்ட காட்டு. அதை விட்டுட்டு இப்படி தப்பான ஆளுங்களோட சேர்ந்துக்கிட்டு குடும்பத்தை அழிக்க பாத்திருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு மிட் நைட்ல தூங்குறவள எழுப்பி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத பிரீத்தி. பால்ல தூக்க மாத்திரை கலந்து எல்லாரையும் தூங்க வச்சுட்டு ஆளை வச்சு என்ன கொல்ல முயற்சி பண்ணிருக்க. ஆனா வந்தவங்க மொத்த குடும்பத்தையும் கொல்ல பார்த்தாங்க. நான் கொஞ்சம் சுதாரிக்காம இருந்திருந்தா இந்த வீடே சுடுகாடா மாறி இருக்கும். என்ன உளறிட்டு இருக்க நீ? தூங்கும் போது ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? அப்படியா? நான் கண்டது கனவா நினைவான்னு வேதாம்மா சொல்லட்டும். வா. விடுங்கறல. செஞ்ச தப்ப உணராம இருக்க உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். இப்பவே உன் வேஷத்தை கலைச்சு உன்னை வீட்டை விட்டே அனுப்புறேன் பாரு. விடுங்கறல. வாணி சொல்றத கேளு. விடுங்கறல. வேதாம்மா. வித்யா சார். என்ன பாக்குற? நம்ம வாணி தானே? நம்மளையே வித்யான்னு கூப்பிடுறாளேன்னு பாக்குறியா? நீ தான் வித்யான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வித்யா இல்ல,
வாணி. அப்படின்னு இங்க இருக்க எல்லாரையும் நம்ப வச்சிருக்க. நீ தான் வித்யாங்கிறதுக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. சகுந்தலாவோட ஆளுங்க இங்க வந்தது கூட உன்னால ப்ரூவ் பண்ண முடியாம போலாம். ஆனா நீ தான் வித்யாங்கிறத நான் ஈஸியா ப்ரூவ் பண்ணிடுவேன். வாணி, என்னாச்சு? ரொம்ப நேரமா ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னாச்சு? தெரியலங்க. நான் டயர்டா இருந்ததால என்னால எந்திரிக்கவே முடியல. என்ன நடக்குதுங்க? ஆமா, நீங்க 2 பேரும் தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து சொல்லு. கேக்குறாங்கல்ல வாணி, சொல்லு. என்னம்மா பிரீத்தி? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டான். திருடனா? ஐயோ, திருடனா? எங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நானும் வாணியும் சேர்ந்து அவனை அடிச்சு துரத்தி விட்டுட்டோம். அதான் சத்தம் கேட்டுச்சு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. திருட வந்தா எங்களை எழுப்பிருக்கலாமே. நீங்க 2 பேரும் எப்படி சமாளிச்சீங்க? வீட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் நாங்க 2 பேருமே சமாளிச்சிட்டோம். வந்தவன் திருடனா இருக்க சான்ஸே இல்ல வாணி. அந்த சகுந்தலா ஆள் அனுப்பியிருப்பா. மேட்ச்ல தோத்து அவமானப்பட்டிருக்கால, அதுக்கு பழி தீக்க நினைச்சிருப்பா. அவ்வளோ அவமானப்பட்டோம், அவ திமிர் அடங்கவே மாட்டேங்குது. அது அவளோட பிறவி குணம், மாறாது. சரி, எல்லாரும் போய் தூங்குங்க. காலையில பாத்துக்கலாம். வாங்க வாங்க. வாங்க தலைவரே, வாங்கம்மா. வணக்கம் சாமி. பூசாரி வேதாமா பூஜை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நம்ம குலதெய்வத்தோட அருளால நல்லா இருக்கம்மா. நீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இவன் என் சின்ன மகன் சஞ்சய். வணக்கம். இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்காக தான் நிமித்தம் கேட்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. நம்ம சாமி கிட்ட கேட்டு செஞ்ச எந்த கல்யாணமும் தப்பானதில்ல. அம்மா அருளால எல்லாரும் எந்த குறையும் இல்லாம இருக்காங்க. அதே மாதிரி உங்க பையனும் நல்லா இருக்கணும். பிரீத்தி, ஆண்டி முன்னாடி வா. இதான் பொண்ணா? ரொம்ப லட்சணமா இருக்கிறமா. உள்ள வாங்கம்மா. என்ன பிரீத்தி, நீ தீபாராதனை எடுக்கும் போது விலை கணைஞ்சு போச்சு. இது நல்ல சகுனம் இல்லையே. காத்தடிச்சிட்டு இருக்கு, அதுல விலை கணைஞ்சிருக்கும்.
இதுக்கெல்லாம் போய் சகுனம் பாப்பீங்களா? மா, இந்த தீப்பெட்டி எடுத்து விளக்கேத்துமா. யாருமா நீ? நான் வேதா வீட்ல வேலை செய்யற பொண்ணு. இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி நீ வந்திருக்கியா? இல்ல, இப்பதான் முதல் தடவையா வர. தாயோட அருள் உனக்கு பரிபூர்ணமா இருக்குமா. இப்ப நீ மனசுல ஏதாவது நினைச்சிருந்தா நீ நினைச்ச மாதிரியே நல்லபடியா நடக்கும். அம்மா உனக்கு எந்த குறையும் இல்லாம ஒரு நல்ல வழியை காட்டணும். சாமி, அவங்களுக்கு காட்டுங்க. இது வரைக்கும் நம்ம தெய்வம் யாருக்கும் தப்பான வழியை காட்டினதில்ல. அது எந்த முடிவை சொன்னாலும் ஏத்துக்கிற மனநிலையில தானே வந்திருக்கீங்க. பெரியவங்க முடிவு பண்ணத சாமி மாத்தியா சொல்லும். நம்ம எல்லாரோட பெரியவங்க அந்த தெய்வம் தான். அதோட முடிவு என்னவா இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எந்த முறையில நிமித்தம் கேட்க போறீங்க? முதல்ல ஆணி சிறப்போட தீச்சட்டி ஏந்திக்கிட்டு கோவில 3 முறை சுத்தி வரணும். எந்த குறையில்லாம அதை நடந்து முடிச்சுட்டா சாமி அதை ஏத்துக்கிட்டதா அர்த்தம். இவங்களை சேர்த்து வைக்கவே கூடாதுன்னு விதி இருந்து அதையும் மீறி நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் இந்த முறையில நிமித்தம் கேட்பாங்க. ஜோசியரும் அப்படிதான் சொன்னாரு. இது வரைக்கும் நம்ம கோயில்ல யாரும் இந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து இந்த சடங்கை செஞ்ச யாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதில்லை. சாமியும் அதுக்கு உத்தரவு கொடுத்ததில்லை. நீங்க இன்னொரு தடவை யோசிச்சுக்கோங்கம்மா. இல்லங்க ஐயா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் நினைச்சது நடக்கும். சொல்ல வேண்டியது என் கடமை, அதான் சொல்றேன். அப்புறம் உங்க விருப்பம். இந்த சடங்கு பாதியில தடப்பட்டு போனா அது உங்க குடும்பத்துக்கு நல்லதில்ல. அதையும் யோசிச்சுக்கீங்க. என் மக அத ஈஸியா செஞ்சு முடிச்சிருவா. முதல்ல நம்ம கோயில் குளத்துல போய் குளிச்சுட்டு ஈர துணியோட வாமா. சுந்தரி, பிரீத்தி அழைச்சிட்டு போ. வா பிரீத்தி. பூசாரியே இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் நாம இதை சோதிச்சு பார்க்கணுமா? பிரீத்தி தான் என் மருமக. அதுக்கு இந்த சாமியை உத்தரவு கொடுக்கும்.